நீங்க ஒரு பாஸா மாறணும்னா என்னென்ன தகுதியை வளர்த்துக்கணும்? நீங்க ஒரு ப்ரொப்ரைட்டரா ஆகணும்னா என்ன செய்யணும்? ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து ஒரு ரிச் கிளாஸ் லைஃப்க்கு போறதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரீலான்சரா இருந்து இல்லனா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்து அப்படியும் இல்லனா ஒரு ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன் மேன் ஆர்மியா இருந்து கஷ்டப்பட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிருவாங்க. ஆனா அடுத்த லெவல் எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு புரியாது, தெரியாது. அதில் தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் பாருங்க. நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிற வரைக்கும் இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் பண்ணுறீங்க, நீங்கள் தான் உங்களுக்கு பாஸ், ஒன் மேன் ஆர்மியாக நீங்கள் இருக்கீங்க. அந்த லெவலுக்கு நிறைய பேர் ரொம்ப நல்லா அவங்க வேலையை பண்ணிடுவாங்க, நல்லா சம்பாதிச்சிருவாங்க. அதாவது தானே போய் அவங்க கிளையண்ட் அட்டன் பண்ணி கிளையண்ட்டுக்கு என்ன தேவைன்றதை செஞ்சு கொடுத்து பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் நிறைய பேர் இந்த லெவலுக்கு வந்துருவாங்க. அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அடுத்த லெவல் ஒரு பாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு ரிச் கிளாஸுக்கு மாறணும்னா நீங்களே ஒர்க் பண்ணி உங்களோட கிளையண்ட்டை ஹேண்டில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஒரு பாஸா மாறி உங்களுக்கு கீழே சில பேரை வேலைக்கு வைக்கணும். ஒரு மேனேஜர் வைக்கணும், இல்லை ஒரு சூப்பர்வைசர் வைக்கணும், இல்லை வேலைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை எடுக்கணும். இந்த லெவல் வரும்போது தான் நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா ஒன் மேன் ஆர்மியா வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு ரூபாய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஒரு 100 ரூபாயை மிச்சம் பண்ண முடியுதுன்னா நீங்களே அந்த வேலையை இறங்கி செஞ்சு அந்த 100 ரூபாயும் மிச்சம் பண்ணுவீங்க. இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை செய்யாம நீங்களே அந்த வேலையும் செஞ்சு மிச்சம் பண்ணுவீங்க. அப்படிதான் நம்ம ஒரு ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு சின்ன முதலீடு போட்டு ஏதோ ஒன்று செய்கிறோம், இல்லை ஃப்ரீலான்சராக இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு 100 ரூபாயும் ஒவ்வொரு 500 ரூபாயும் நமக்கு முக்கியம். அதை வந்து ஒரு சேமிப்பு மனப்பான்மையிலேயே ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளே அந்த வேலையை செஞ்சு அந்த பணத்தை மிச்சம் பண்ணி பழகிருப்போம். ஸோ இப்போ இந்த லெவல்ல இருந்து நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரீலான்சர் நிறைய பணம் சம்பாரிச்சிங்க. அது வந்து ஒரே நாளில் நடக்க போகிறது இல்லை. ஒரு 5 வருஷம் 8 வருஷம் அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணி நிறைய அனுபவம் வந்துருச்சு. இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது, நிறைய வேலை கிடைக்குது. ஆனால் நீங்கள் ஒருத்தராகவே அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ இன்னொருத்தர் இந்த மாதிரி புதுசாக உங்களை மாதிரியே வந்தாருன்னா அவருக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் கிடைக்குமா, அவ்வளோ வேலை கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ உங்களுக்கு வருது. ஏன் வருதுன்னா நீங்கள் 5லேருந்து 8 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு, உங்களால் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அத்தனை பேரையும் நீங்கள் ஒரே ஆள் ஹேண்டில் பண்ண முடியுமா? அதுதான் இப்போ பிரச்சனை. அது எப்படி முடியும்? முடியாது. இப்போ நீங்கள் வந்து இந்த வேலை பார்க்குற லெவல்ல இருந்து நீங்கள் ஒரு பாஸாக மாறணும். அப்படி மாறும்போது உங்களுக்கு சில ஆட்டிடியூட்ல கொஞ்சம் மாற்றங்கள் தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? எல்லா வேலையும் நீங்களே செஞ்சீங்க, மிச்சம் பண்ற மைண்ட் செட்ல இருந்தீங்க. நீங்க ஒரு பாஸா மாறுற லெவல் வரும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட ஆட்டிடியூட மாத்திக்கணும். என்னென்ன மாற்றங்கள் தேவை அப்படின்னா, நீங்க ஒரு உங்களுக்கு கீழே இன்னொரு மேனேஜரோ இல்லைன்னா இன்னொரு அசிஸ்டன்ட்டோ நீங்க இப்போ ரெக்ரூட் பண்ணணும். அப்படி ரெக்ரூட் பண்ணும்போது திடீர்னு புதுசா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆண்டர்பிரனரா இருக்கீங்க. இப்போ திடீர்னு புதுசா பேப்பர்லயோ இல்ல எங்கேயோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஒருத்தர் எடுக்கும்போது அவரு உங்களுக்கு செட் ஆவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா? அப்ப நீங்க என்ன சாய்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 5லேருந்து 8 வருஷம் நீங்க உழைச்சு நீங்க மேல வந்தீங்கல்ல, அந்த ஜர்னில உங்க கூட டிராவல் பண்ண, உங்க கூட அந்த தொழில் ரீதியா வேலை பார்த்த யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க இந்த ரோலை ஓரளவுக்கு நல்லா செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த கேரக்டரும் நல்ல கேரக்டர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்கணும், ஒரு ஹானஸ்டி இருக்கணும், ஒரு நேர்மையான ஒரு பையன். அதே மாதிரி நமக்கு ஒரு அசிஸ்டண்டா இருப்பான், இவனுக்கு இந்த ஸ்கில்லும் இருக்கு, இவனுக்கு கொஞ்சம் இந்த ஸ்கில்ல ஏதோ ஒன்று தெரியாம இருக்கலாம்ல, நீங்க தானே பாஸ், அதெல்லாம் நீங்களே அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க ரெக்ரூட் பண்ணணும். ரெக்ரூட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இப்போ நம்ம சொல்லுவோம்ல, பால் இருக்கு, அதை வந்து தயிரா மாத்தணும்னா கொஞ்சம் மோர்னு சொல்லுவாங்களா, கொஞ்சமா ஆட் பண்ணிட்டா அடுத்த நாள் வந்து அது பால் வந்து தயிரா மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களோட அனுபவம் இருக்குல்ல, அதுதான் இங்க மோர். அந்த பையன் வந்து பால் மாதிரி கொஞ்சம் புதுசா வந்திருக்கான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த பையனும் உங்களவுக்கு டெவலப் ஆகும். இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது. இது வந்து ஒரு ப்ராசஸ்ல ஓரளவுக்கு உங்களோட நாலேஜை அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கும் புரிய வச்சு அவனையும் நீங்க எப்படி குவாலிட்டியா செய்வீங்களோ அதே அளவுக்கு குவாலிட்டியா அந்த பையனையும் ஒரு டைம் பீரியட்ல நீங்க உருவாக்கணும். அதான் உங்களோட ரோல். இவ்வளோ நாள் ஒர்க் டு சேவ், அதாவது நான் வேலை பார்த்து பணத்தை மிச்சம் பண்ற மைண்ட் செட்லேயே இருந்த நீங்க இனிமே பே டு ஒர்க். நீங்க பே பண்ணணும். எதுக்கு? இன்னொருத்தர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு நீங்க பே பண்ணணும். அப்ப அந்த ஒரு பெருந்தன்மை வரணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போறீங்க. உங்களோட ஆரம்ப காலத்துல நீங்களும் ஒரு 15,000 ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு உங்களால 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா, நீங்க ஆரம்ப காலத்துல
காலத்துல ஒரு 15,000 சம்பாரிச்சீங்களே, அத இப்ப வந்திருக்க பையனுக்கு நீங்க குடுக்கணும். இன்னும் கூட சேர்த்து இன்னொரு 3000மோ, 5000மோ சேர்த்து அவனுக்கு ஒரு 20,000 குடுக்கணும். அவன சந்தோஷமா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கும் நல்ல கேரக்டர் இருக்கணும், ஸ்கில்லும் இருக்கணும். அதுவும் இருக்கு. ஆனா நம்மளோட ரோல் என்ன? அப்படி ஒரு நல்ல பையனை ரெக்ரூட் பண்ணிட்டா அவனுக்கும் நல்லா அவனை சந்தோஷமா கவனிச்சுக்கணும். இப்ப நம்ம அந்த பழைய மைண்ட் செட் இருக்குல்ல, ஒவ்வொரு ரூபாயும் நம்ம மிச்சம் பண்ணி பழகின மைண்ட் செட் இருக்குல்ல, அது ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு எட்டி பார்க்கும். எட்டி பார்த்து என்ன சொல்லணும், இவனுக்கு எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும், இதை இன்னும் குறைக்க முடியுமான்னு தோணும். அப்புறம் இவனுக்கு கொடுக்குற காசுக்கு இவனை இன்னும் நல்லா புளிஞ்சு ஜூஸ் எடுக்க முடியுமான்னு தோணும். இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா ஓடி போயிருவாங்க. அப்ப திரும்ப உங்களுக்கு ஆளே கிடைக்காது. சில பேர் பாத்தீங்கன்னா அதே லெவல்ல தங்கிடுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வேணும்னு ஆசைப்பட்டீங்களா, நீங்க இப்ப அந்த 1 லட்சம் அப்படிங்கிறதுல எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுல இந்த கடைசி 3 டிஜிட் 3 ஜீரோ இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 ஜீரோவையும் நீங்க பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க 100 ரூபாய் மிச்சம் பண்ணுவீங்க. 3 டிஜிட் அப்படிங்கிறது யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இல்லையா? அப்ப 100 ரூபாய் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் நீங்க மிச்சம் பண்ணுவீங்க. சரி, நீங்க 4 டிஜிட்டை கஷ்டப்பட்டு நீங்க பாதுகாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 1000 ரூபாய்க்கு உட்பட்ட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நீங்க பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதிகபட்சம் 1000 ரூபாய் மிச்சம் பண்ணுவீங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த மேனேஜருக்கோ அந்த புதுசா வந்த பையனுக்கோ அவருக்கு கொடுத்துட்டு நீங்க அதுக்கு அடுத்த 2 டிஜிட் இருக்கு பாருங்க, அந்த 10,000 அப்புறம் 1 லட்சம், முக்கியமான அந்த 2 டிஜிட்டை தான் நீங்க கவனிச்சு பார்க்கணும். உங்களுக்கு அந்த 2 டிஜிட்டை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 டிஜிட்ல இருந்து அந்த 1 லட்சம் டிஜிட் அங்க எதுவும் பெருசா, இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை நீங்க கவனிச்சு அந்த பொருளை வாங்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு வேலையை செய்ய போறீங்க, அப்ப அந்த வேலையை நீங்க செய்யணும். இந்த 100 ரூபாயும் மிச்சம் பண்றது 1000 ரூபாயும் மிச்சம் பண்ற லெவல உங்களோட மேனேஜர் தான் செய்யணும். நீங்க உங்களோட பழைய ஒரு ஃப்ரீலான்சரா நீங்க இருந்தப்ப ஒவ்வொரு 100 ரூபாயும் மிச்சம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு 100 ரூபாயும் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பக்கம் 10,000மோ 1 லட்சத்தையும் நீங்க விட்டுருவீங்க. கரெக்டா? அதை ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க மனசுல வச்சுக்கணும். சோ எப்பவுமே நீங்க மேக்ரோ, அதாவது பெரிய முக்கியமான பில்லர்ஸ் இருக்குல்ல, ஒரு பாஸா அந்த முக்கியமான பில்லர்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அதை தான் பாதுகாக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்ப மாசம் 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது அப்படின்னா அந்த கடைசி 3 டிஜிட் இருக்கு இல்ல 4 டிஜிட் இருக்குல்ல, அதுல 100 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கும் 1000 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கும் நீங்க ரொம்ப யோசிக்க கூடாது. உங்களுக்கு டைம் இருந்தா செய்யலாம். ஆனா உங்க கவனம் எப்பவுமே அந்த 10,000 டிஜிட்லயும் 1 லட்சம் டிஜிட்லயும் இருக்கணும். அந்த மாதிரி பெரிய முக்கியமான விஷயங்களை தான் உங்களோட கவனம் இருக்கணும். அந்த கீழே இருக்கிற விஷயத்தை கவனிக்க வேணாம்னு சொல்லல, அதுக்கு தான் நீங்க ஒருத்தர் வச்சிருக்கீங்க, அவர் தான் அதை கவனிக்கணும். இந்த ஆட்டிடியூடை நீங்க வளர்த்துக்கணும். சரிங்க, கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்க நம்ம சொன்ன மாதிரி உரம் ஒரு மாதிரி ஏற்கனவே பழகின ரொம்ப நாள் அனுபவம் உள்ள ஒருத்தர் எடுத்துட்டீங்க, போட்டுட்டீங்க, மேனேஜராவோ இல்லைன்னா உங்களோட ரோலை இனிஷியலா உங்களுக்கு அடுத்த கட்ட நிலையில வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் எடுத்துட்டீங்க. இப்போ அவர் திடீர்னு வேலையை விட்டு போயிட்டாருப்பா, அவர் இன்னும் தானா தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரு, விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னா நிறைய பேர் அதோட முடங்கி நம்ம திரும்ப இனி உருப்பட மாட்டோம், நமக்கு யாரையும் மேய்க்க முடியல, நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தோம் ஓடிட்டான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. உலகம் ரொம்ப பெருசு. நீங்க ஏற்கனவே இப்ப நான் சொன்ன அந்த உரம் ஒரு கணக்கா உலகத்துல நிறைய பேர் நிறைய சிஇஓஸோ இல்ல நிறைய மேனேஜர்ஸோ இதே மாதிரி நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இதே ரிலேட்டட் ஃபீல்ட்ல. நீங்க அப்ப நிறைய சாய்ஸஸ் வச்சுக்கணும். ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த நம்ம ஊர்ல பரோட்டா சாப்பிட்றதுனா ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். பொதுவா அந்த பரோட்டா கடைகள்ல பார்த்தா வெளியில தான் அந்த கல்லை போட்டு அங்க தான் பரோட்டா மாஸ்டர் உட்காந்து பரோட்டா போட்டுட்டு இருப்பாரு. இந்த பரோட்டா பிரியர்களுக்கு என்ன தெரியும்னா ஒவ்வொருத்தரையும் அது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பரோட்டா கடைக்கு போவாங்க, அங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த குழம்பு சால்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட்ல போய் அங்க சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வெளியில இருக்க பரோட்டா மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவையும் நீங்க போகும்போது ஒவ்வொரு ஆள் மாறிக்கிட்டே இருப்பார், பெர்மனண்டா இருக்கவே மாட்டாங்க. ஆனா அதுக்காக அந்த பரோட்டா கடை ஓனர் கடையை மூடிட்டு போயிட்டாரா? கிடையாது. இந்த மாஸ்டர் போனா அடுத்த மாஸ்டர், அடுத்த மாஸ்டர் போனா அடுத்த மாஸ்டர்னு அதுக்கான ஒரு நெட்வொர்க் அவங்க வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு ஆள் வரலன்னா உடனே அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் இருக்கணும். அந்த ஆள் போயிட்டு அடுத்து இன்னொரு ஆள் இருக்கணும். இருக்கிற வரைக்கும் அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவங்களுக்கு நம்மளை விட்டு போகாத அளவுக்கு அவங்களுக்கு நல்ல இன்சென்டிவ் கொடுத்து அவங்களை சந்தோஷமாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டியது எல்லாம் நம்மளோட கடமை. அதையும் தாண்டி ஒருவேளை சில பேருக்கு அவங்களுக்கு வளர்ச்சி இன்னைக்கு யாருக்கு எவ்வளோ சம்பளம்ன்றதை நம்ம நிர்ணயிக்க முடியாது. நம்ம இந்த வேலைக்கு 30,000 கொடுக்குறோம். ஆனா வேலைக்கு வரவருக்கு என்ன தோணும்னா, இந்த பாஸ் 1 லட்சம் சம்பாதிக்கிறானே, நம்மளால தானே இவன் சம்பாதிக்கிறான், ஏன் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதுன்னு அவங்களுக்கு தோணும். அது நியாயமான எண்ணமா கூட அவருக்கு இருக்கலாம். அவர் இங்கிருந்து போய் வெளியே நல்லா இருக்காரு இல்ல கஷ்டப்படுறாருங்கிறது அவரோட சாய்ஸ். நம்மளோட வேலை என்ன, நம்ம இவருக்கு நல்லா கவனிச்சோம், நல்ல சம்பளம் தான் கொடுத்தோம், ஆனா விட்டுட்டு போறாரா, இமிடியேட்டா நமக்கு அடுத்த சாய்ஸ் இருக்கணும். அந்த சாய்ஸஸை நிறைய கிரியேட் பண்ணிக்கணும். இவர் போனா அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை நம்ம கொண்டு வைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கான சோர்சஸை எப்பவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்பதான் நம்ம ஒரு பாஸா இருக்க முடியும். நமக்கு கீழே நிறைய பேரை வேலைக்கு வச்சு நம்ம அவங்களோட அந்த ஒரு டீமா எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு பாஸாகவும் ரெவென்யூ இன்னும் அதிகரிக்கும். இது ரொம்ப முக்கியம். நன்றி.